புள்ளைங்க பெத்தவங்களை மறந்தில்ல, ஆனா பெத்தவங்க என்னைக்குமே புள்ளைங்களை மறக்க மாட்டாங்க. ஏடா வண்டிய. சூப்பர் ஸ்டார்ஸ் போட்டி தான் போங்க. படையப்பா ரிலீஸ் ஆகுது, செம்மையா அந்த கட்லாம் போய்கிட்டு இருக்கு. ரஜினி பேசின அந்த வீடியோ இப்ப 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ரீரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில் இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஆப்போசிட்ல இன்னொரு சூப்பர் ஸ்டார் படமும் ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற தியேட்டர் ரிலீசஸ் பாருங்க. கார்த்தி, சத்யராஜ், ராஜ்கிரண், ஆனந்த்ராஜ், கீர்த்தி ஷெட்டி அப்படின்னு சொல்லி பெரிய பட்டாளமே நடிகிற ஒரு எம்ஜிஆர் ஃபேன் மொமெண்டா வரப்போற பாவாதியா ரிலீஸ் ஆகுது. இதோட லாக்டவுன் அப்படின்னு கொரோனாவை மையப்படுத்தின ஒரு படம் அனுபமா பரமேஸ்வரன் நடிச்ச படமும் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் இன்னொரு சூப்பர் ஸ்டார், இவரை சொல்ல மறந்துட்டேனே, அகண்டா 2 இந்த வாரம் தான் தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. அப்புறம் மகாசேனா அப்படின்னு சொல்லி நம்ம விமல் நடிச்ச படம் ஒன்றும் வருது. இதெல்லாம் தான் வருது. அந்த சூப்பர் ஸ்டார் படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ஓடிடி ரிலீஸை பாத்துருங்க. இந்த படம் ஏன் கிளைமேக்ஸோட நான் சொன்னபடி தான் ரிலீஸ் ஆகும். காந்தா படத்தை ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் ஆரமலை அப்படின்னு அர்ஷத் கான் நடிச்சிருக்க ஒரு படம், கிஷன் தாஸ் இதுல நடிச்சிருக்காரு, ஹாட் ஸ்டார்ல வருதுங்க. இப்ப அந்த சூப்பர் ஸ்டார் படத்தை பாருங்க. दो आदमियों की जरूरत है, दोनों के दोनों पक्के बदमाश. ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனோட எவர் கிரீன் ஹிட் ஷோலே இந்த படமும் இன்னைக்கு ரீரிலீஸ் ஆகுது, அதாவது ஃப்ரைடே. சோ படையப்பா வர்சஸ் ஷோலே, ரஜினி வர்சஸ் அமிதாப் பச்சன். 35-40 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கும் ஹம் தும்னு ஏதாவது படங்கள்ல. இப்ப மறுபடியும் அந்த சூப்பர் ஸ்டார்ஸோட கிளாஷ் நடக்குது. பாலையாவையும் இதுல மறந்துடக்கூடாது. ஓகே, எல்லா கிளாஸ்லயும் யார் ஜெயிக்க போறான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண ரெடியா இருங்க. அடுத்த வீடியோல போமா. பாய்.